மீனா சிஸ்டர் அவங்க வந்து மதுரை அழகர் கோயில் கிடாரிப்பட்டியிலேருந்து வந்திருக்காங்க. இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பேசிக் பேலன்ஸ் கிளாஸ் எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு டே இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பயுமே பிரேக்கில் வந்து 4 விரல் வைக்கணும். அடுத்து வந்து இந்த கட்டை விரல் வந்து என்ன, இந்த கட்டை விரல் வந்து இண்டிகேட்டர் வந்து எப்படி போடுவீங்க? லெஃப்ட் சைடு போட்டோம்னா இண்டிகேட்டர் வந்து லெஃப்ட் சைடு போட்டால் லெஃப்ட் இண்டிகேட்டர், ரைட் சைடு போட்டால் ரைட் இண்டிகேட்டர். சென்டரில் வச்சு புஷ் பண்ணோம்னா ஆஃப் பண்ணுவோம். வெரி குட், சூப்பர். அடுத்து கீழே இது வந்து ஹாரன். இப்போ லைட் சுவிட்ச் எங்கே இருக்குது? லைட் சுவிட்ச் இங்கே இருக்குது. அதை ஆன் பண்ணி அங்கே என்ன போடுவீங்க? இது டார்க்கு, இது நமக்கு டிம்மன் லைட். அது நீங்கள் சொல்கிற கரெக்ட் தான். டார்க்கு இது வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன சொன்னோம்? இது செல்ஃப் ஸ்டார்ட்டு. ஓகே, சூப்பர். இது வந்து இதுதான் நம்ம வந்து ஆக்சிலேட்டர். இந்த சைடு கொடுத்தீங்கன்னா வண்டி மூவ் ஆகும், கூடும். இந்த சைடு கொடுத்தீங்கன்னா குறையும். இதை வந்து ரொம்பவும் குறைக்கக்கூடாது, ரொம்பவும் பண்ணக்கூடாது. இந்த கோட்லேருந்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, இந்த இதுலேருந்து அதாவது 1 பிஞ்சு தான் கூட்டணும். இவ்வளோதான். அதுக்கு மேலே நீங்கள் ஆக்சிலேட்டரை வந்து ஏற்றவே கூடாது. அந்த பாயிண்ட்டை தான் பிடிச்சி வைக்கணும். சரிங்களா? அதாவது இந்த இதுலேருந்து 1 பிஞ்ச், அதே மாதிரி குறைக்கிறது 1 பிஞ்ச் தான். இப்படி கை போகக்கூடாது. சரிங்களா? இங்கேருந்து இந்த கோட்டுலேருந்து 1 பிஞ்சு தான் ஏற்றணும், 1 பிஞ்சு தான் குறைக்கணும். சரிங்களா? இப்போ நேராக பாருங்கள் வண்டியை வந்து. இது என்ன சொன்னோம்? சைடு மிரர் எதுக்கு சொன்னோம்? இது வந்து ரைட் சைடு நமக்கு பின்னால் நம்ம வந்து திரும்பி பார்த்து ஓட்ட முடியாது. யார் வர்றா, என்ன வண்டி வருதா அதை பார்க்குறதுக்கு ரைட் சைடுன்றது. அதே மாதிரி லெஃப்ட் சைடு நம்ம வண்டி திரும்புகிறோம் வைக்கிறோம் அப்படின்னா. சூப்பர். இப்போ வண்டியை பேலன்ஸ் பண்ணி உட்காரணும்னா எப்படி உட்காருங்க? பிரேக்கை பிடிச்சி எப்பயுமே லெஃப்ட் சைடு தான், இந்த பக்கம் இருக்குது ஏறி உட்காரணும். வெரி பிரேக்கை பிடிச்சி லெஃப்ட் சைடு தான் நம்ம இறங்கணும். ஓகே, ஏறுங்க. இப்போ ஏறி உட்காந்து காட்டுங்க. சூப்பர். இப்போ இறங்குங்க, பிரேக்கை பிடிச்சி இறங்குங்க. பார்த்துங்க. ஓகே, இப்போ சைட் ஸ்டாண்ட் போடுங்க பார்ப்போம். மெயின் ஸ்டாண்ட் சொன்னோம். தள்ளுங்க. லைட்டாக வண்டியை சாய்ச்சிக்கணும். இந்த பக்கம் லைட்டாக சாய்ச்சிக்கணும். இங்கிட்டு இந்த இருக்குது பாருங்க. இப்படி சாய்ச்சிட்டு இப்போ ஸ்டாண்டை பண்ணுங்க. ஏன்னா ஸ்டாண்டு வந்து இதாக இருக்கிறதுனால நம்ம லைட்டாக வண்டியை சாய்ச்சி போகணும். இப்போ நிமித்துக்கோங்க. இப்போ ஸ்டாண்டை எடுங்க. வெரி குட், சூப்பர். இப்போ ஸ்டாண்டு போடுங்க. இப்போ கிக்கர் ஸ்டாண்ட் நம்ம வந்து எது சொன்னோம்? சரி, மெயின் ஸ்டாண்ட் எது சொன்னோம்? மெயின் ஸ்டாண்டு இது சொன்னோம். இந்த இதுதான் மெயின் ஸ்டாண்ட். சரிங்களா? இப்போ சாவி எப்படி ஆன் பண்ணணும், எப்படி ஆஃப் பண்ணணும்னு சொன்னோம். வந்து இந்த சைடு வச்சு இப்படி திரும்பினா ஆன், இப்படி லெஃப்ட் பக்கம் இது பண்ணால் ஆஃபு, சென்டரில் வச்சு ப்ரெஸ் பண்ணால் சைடில். ஓகே, சரி. இப்போ வந்து வண்டியை வந்து நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ண போகிறீங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பேசிக் கிளாஸ். சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், வண்டி வந்து ஓட்ட முடியும். உங்களை ஓட்ட வைக்கிறதா எங்கள் லட்சியமே. சரிங்களா? நீங்கள் வந்து ஓட்டி எங்களுக்கு ஜெயிச்சு காட்டணும்.